பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பண்டித சசதருக்கு அறிவுரை. திங்கள் ஜூன் 30, 1884. ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களுடன் தமது அறையில் தரை மீது விரிக்கப்பட்ட பாயில் அமர்ந்திருந்தார். பண்டித சசதரும் சில பக்தர்களும் அருகில் உட்கார்ந்திருந்தனர். பல பக்தர்கள் தரையில் உட்கார்ந்திருந்தனர். சுரேந்திரர், பாபுராம், மா, ஹரிஸ், லாட்டு, ஹாஸ்ரா, மணிமல்லிக் முதலான பக்தர்களும் உடனிருந்தனர். குருதேவர் பண்டித பத்மலோச்சனரை பற்றி குறிப்பிட்டார். அவர் பர்துவான் நாட்டு அரசவை புலவராக இருந்தவர். 4 மணி இருக்கும். ரத யாத்திரை நாளில், அதாவது 5 நாட்களுக்கு முன்பு, குருதேவர் கல்கத்தாவில் பண்டித சசதரை சந்தித்து பேசியிருந்தார். குருதேவரை காண்பதற்காக பண்டிதர் அன்று தக்ஷிணேஸ்வரம் வந்திருந்தார். அவருடன் பூதர சட்டோத் உபாத்தியாயரும் அவருடைய அண்ணனும் வந்திருந்தார்கள். இவர்களின் வீட்டில்தான் பண்டிதர் கல்கத்தாவில் தங்கியிருந்தார். பண்டிதர் ஞான நெறியை பின்பற்றுபவர். குருதேவர் விளக்க தொடங்கினார். நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும். அகண்ட சச்சிதானந்தம் யாரோ அவரே லீலை புரிவதற்காக பல உருவங்களை தரித்துள்ளார். இறைவனை பற்றி பேச வந்த குருதேவர் புற உணர்வை இழந்தார். பரவசத்தில் ஆழ்ந்தார். அதே நிலையிலேயே பண்டிதரிடம், பண்டிதரே, பிரம்மம் மேருமலையைப் போல் அசைவற்றது, அசைக்க முடியாதது. ஆனால் யார் அசைவற்றவரோ அவரால் அசையவும் அசைக்கவும் முடியும் என்றார். பிரேமானந்தத்தில் திளைத்திருந்த குருதேவர் கந்தர்வர்களையும் பழிக்கக்கூடிய இனிமையான குரலில் பல பாடல்களை பாடலானார். அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே, ஆறாம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறனற்று உள்ளவே. மற்றவர் போல பிறந்துள்ள வெறும் மங்கைதானா நமது அன்னை? பற்றுடன் அவள் பெயர் ஓதினான், சிவன் பாம்பு விஷத்திலும் உயிர் பிழைத்தான். பாருலகெல்லாம் படைப்பதுவும் அதை பாதுகாப்பதும் அழிப்பதுவும் சீருள தன் விழி இமை அசைவால் இங்கு செய்து நிற்பவள் அவளாகும். வயிற்றுக்குள்ளே பிரபஞ்சம் தன்னை வைத்திருப்பதும் அவள்தானே. தயவருள் அவள்தான் சரண் எய்தி தேவர் தமதுள நிம்மதியை பெற்றிடுவார். தேவருக்கெல்லாம் தேவனெனும் மகாதேவன் நெடுஞ்சான் கிடையாக தேவி அவள் திருவடியின் கீழ் தன் தேகம் வீழ்ந்து கிடக்கின்றான். அன்னையவள் சிவன் மனைவி மட்டும்தானா? அழிக்கின்ற காலனுக்கும் காலன் வந்து தன்னுடைய தலை தாழ்த்தி வணங்குகிறான். தாயவளும் பேயுருவ பகைவர் தம்மின் இன்னுயிரை கொன்றொழித்து குவித்த வண்ணம் இவ்வுலகை திகம்பரியாய் சுற்றுகின்றாள். பொன்னடிகள் பரமசிவன் மார்பின் மீது பொருந்தி மிக நேராக நின்று கொள்வாள். என்ன இது? தன் கணவன் மார்பின் மேலே கால் தனையே ஊன்றியவளாய் நிற்கின்றாளே. மண்ணுலகில் விந்தை மிகு மனைவியானாள். வலியுறுத்தி பிரசாதர் பேசுகின்றார். என்னுடைய தாயவளின் லீலை எல்லாம் இருக்கின்ற விதிமுறைகள் அனைத்தும் மீறும். திண்ணமுடன் தூய நரும் சிந்தை எய்தி தேவியவள் விளையாட்டை அறிவாய் நெஞ்சே. குருதேவரின் பரவச நிலை சிறிது கலைந்தது. பாடுவது நின்றது. அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு சிறிய கட்டிலின் மீது சென்று அமர்ந்தார். பாட்டை கேட்டு மெய்மறந்திருந்த பண்டிதர் குருதேவரை பார்த்து, பணிவே உருவெடுத்தவராய் இன்னும் பாடுவீர்களா என்று கேட்டார். குருதேவர் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பாடத் தொடங்கினார். அன்னையினும் சியாமாவின் அருள்பாத வெண்வெளியில் என்னுடைய மனப்பட்டம் எழுந்து உயர்ந்து பறக்குதம்மா. செம்மையாய் அறிந்து தெளிந்தவரிடத்தே இம்முறை எளியேன் ஒருவிதமாக பாவனை இரகசியம் யாவும் அறிந்தேன். இரவிலா தேசம் ஒன்றில் இருந்து ஒருவன் என்னிடம் வருகை தந்துள்ளான். இனிமேல் பகலை இரவில் இருந்து தனிப்பட பிரிக்கும் தன்மையை அறியேன்.
எந்த நன்மையும் என் பூசணையால் வந்திடவில்லை. வந்த தூக்கமும் மத்தியில் கலைந்தது. மறுபடி எப்படி நித்திரை கொள்ளுவேன்? நேத்திரம் இரண்டும் யோக வெளியில் உறங்காதுள்ளன. யோக நித்திரை தன்னில் உன்னோடு கலந்திட நல்லொருள் காட்டுக தாயே. தூக்கம் தன்னையே தூங்கிட வைத்தேன். காளியும் பிரம்மமும் ஒன்றென அறிந்து தர்மம் அதர்மம் இரண்டையும் துறந்து ஆசை முக்தி அவைகளின் முன்னே சிரமது தாழ்த்தி வணக்கம் செய்வதாய் பிரசாதருமே பேசி நிற்கிறார். அன்னையின் அபய திருவடி அதனில் என்னுயிர் வைத்தே எய்தினேன் சரணம். உலக சந்தையில் உடலினை விற்று நலமிகு துர்க்கையின் நாமம் வாங்கினேன். நலமிகு துர்க்கையின் நாமம் வாங்கினேன் என்ற பாடல் வரியை கேட்டதும் பண்டிதரின் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. குருதேவர் பாடலை தொடர்ந்து பாடி அந்த பாடலை நிறைவு செய்தார். பிறகு பாடினார். வேறொரு வீடு தேடி வீணிலே அலைய வேண்டாம், மாறுதல் இன்றி உன்றன் மனையிலே வாழ்வாய் நெஞ்சே. நாடி நின் அகத்துள் உள்ளே நலமுற பார்த்தால் நீதான் தேடிய செல்வம் உன்னை தேடி வந்திருக்க காண்பாய். அறையினில் ஆழ மூழ்கி நோக்கினால் அனைத்தும் நல்கும் இறையவன் என்னும் சிந்தாமணியையே எதிரில் காண்பாய். எத்தனை மணிகள் அங்கே எழில்மிகும் வண்ணம் தோன்ற புத்தொளி வீசி வாயில் புறமெல்லாம் கிடக்கும் பாராய். அடுத்த பாடலின் மூலம் முக்தியை விட பக்தியே சிறந்தது என்ற கருத்தை குருதேவர் விளக்கினார். எல்லோருக்கும் முக்தியினை தயக்கமின்றி எளிதினிலே அளித்தாலும் தூய்மை மிக்க நல்லதொரு பக்தியினை அழைப்பதற்கு நான் தயக்கம் கொள்கிறேன். பண்டிதர் வேதம் முதலான சாஸ்திரங்களை கற்றவர், ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர். குருதேவர் சிறிய கட்டிலில் உட்கார்ந்த வண்ணம் பண்டிதருக்கு பல அறிவுரைகளை கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வேதங்கள் முதலிய பல சாஸ்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் சாதனைகள் இல்லாமல், தவம் செய்யாமல் இறைவனை அடைய முடியாது. 6 தரிசனங்கள், ஆகமங்கள், நிகமங்கள், தந்திரங்கள் எதிலும் இறைவனை காண இயலாது. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன என்பதை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். ஒருவன் கடிதத்தை தொலைத்து விட்டான். எங்கே வைத்தான் என்றும் நினைவில் இல்லை. எனவே ஒரு விளக்கையும் கையில் வைத்து கொண்டு தேட ஆரம்பித்தான். 2-3 பேர் தேடினார்கள். கடிதம் கிடைத்தது. 5 கிலோ இனிப்பும் ஒரு துணியும் அனுப்புமாறு அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை படித்துவிட்டு அவன் அந்த கடிதத்தை எறிந்து விட்டான். அதன் பிறகு கடிதத்தின் அவசியம் என்ன? இப்போது 5 கிலோ இனிப்பும் துணியும் வாங்கி அனுப்பினாலே போதும். படிப்பதை விட கேள்வி அறிவு நல்லது. கேட்பதை விட காண்பது நல்லது. குருவிடமிருந்தோ சாதுக்களிடமிருந்தோ கேட்டு தெரிந்து கொள்வது மனதில் நன்றாக பதியும். அப்போது சாஸ்திரங்களின் சாரமற்ற பகுதியை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. நாள், திதி, நட்சத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது. தம்பி, நான் ராமசிந்தனை மட்டுமே செய்கிறேன் என்று அனுமன் ஒருமுறை கூறினான். கேட்பதை விட காண்பது நல்லது. காண்பதால் எல்லா சந்தேகங்களும் பறந்து விடுகின்றன. சாஸ்திரங்களில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, உண்மைதான். இறையனுபூதி கிடைக்கவில்லை என்றால், அவரது பாத தாமரைகளில் பக்தி ஏற்படவில்லை என்றால், மனம் தூய்மையாகவில்லை என்றால் எல்லாம் வீண். இன்று 20 ஆளாக்கு மழை பெய்யும் என்று பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கிறது. அதற்காக பஞ்சாங்கத்தை பிழிந்தால் ஒரு துளி கூட நீர் கிடைக்காது. ஒரு துளியாவது விழ வேண்டுமே, ஆனால் விழாது. சாஸ்திர ஆராய்ச்சி எவ்வளவு நாட்களுக்கு? இறை அனுபூதி பெறாதது வரைதான். தேனி எதுவரை ரீங்காரமிடும்? பூவில் அமரும் வரைதான். பூவில் அமர்ந்து தேன் குடிக்க ஆரம்பித்ததும் ரீங்காரம் நின்று விடுகிறது. ஆனால் ஒன்று, இறைக்காட்சிக்கு பிறகும் பேச்சுவார்த்தை நிகழலாம். அது இறைவனின் ஆனந்தம் பற்றிய பேச்சாகவே இருக்கும். குடிகாரன் போதையில் ஜெய் காளி என்று கூவது போன்றது அது. வண்டு பூவில் அமர்ந்து தேன் குடித்த பிறகு மெல்லிய குரலில் ரீங்காரம் செய்வது போன்றது அது. விஞ்ஞானியை பற்றி சொல்வதன் மூலம் குருதேவர் தமது நிலையையே சொல்கிறார் என்றே தோன்றுகிறது.
ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஞானி நேத்தி நேத்தி என்று ஆராய்ச்சி செய்கிறான். இவ்வாறு ஆராய்ச்சி செய்து செய்து எங்கே ஆனந்தம் அடைகிறானோ அதுவே பிரம்மம். ஞானியின் இயல்பு எத்தகையது? ஞானி சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு வாழ்கிறான். ஒரு முறை என்னை சானக் என்ற இடத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு பல துறவிகளைக் கண்டேன். அவர்களுள் சிலர் தைத்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சிரித்தனர். நாங்கள் சென்றதும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு எங்களுடன் பேச ஆரம்பித்தார்கள். எல்லோரும் சிரித்தனர். ஆனால் நாம் சென்று கேட்காமல் ஆன்மீக விஷயங்கள் எதையும் பேச மாட்டார்கள் ஞானிகள். நீ எப்படி இருக்கிறாய்? வீட்டில் எல்லோரும் நலம்தானே? என்பவை போன்றவற்றையே அவர்கள் முதலில் கேட்பார்கள். விஞ்ஞானியின் நிலையோ வேறானது. சற்று தாறுமாறாகவும் கூட இருக்கும். சில வேளைகளில் வேட்டி இடுப்பிலிருந்து நழுவும். உடனே குழந்தையைப் போல் அதை சுருட்டி அக்குளில் வைத்து கொள்வான். இறைவன் இருக்கிறான் என்று அறிந்தவன் ஞானி. விறகில் நிச்சயமாக நெருப்பு இருக்கிறது என்பதை அறிந்தவன் ஞானி. அந்த விறகில் தீ மூட்டி சமைத்து வயிறார உண்டு ஆனந்தமடைபவன் விஞ்ஞானி. விஞ்ஞானி அஷ்ட பாசங்களையும் களைந்தவன். காமம், கோபம் முதலானவற்றின் நிழல்தான் அவனிடம் இருக்கும். பண்டிதர் கூறினார், வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சய. இதயத்தின் முடிச்சுக்கள் அவிழ்கின்றன. எல்லா சந்தேகங்களும் அடியோடு விலகிவிடுகின்றன. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆமாம், ஒரு கப்பல் கடலில் போய்க் கொண்டிருந்தது. திடீரென்று அதனுடைய இரும்பு பட்டைகள், ஆணி, ஸ்க்ரூ எல்லாம் கழன்று விழ ஆரம்பித்தன. இதற்கு காரணம் அருகில் ஒரு காந்தமலை இருந்ததுதான். நான் கிருஷ்ணகிஷோரின் வீட்டிற்கு செல்வது உண்டு. ஒரு முறை சென்றபோது அவர் என்னிடம், நீங்கள் ஏன் வெற்றிலை போடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான் என் விருப்பம் போல் வெற்றிலை போட்டுக்கொள்வேன், கண்ணாடியில் முகம் பார்ப்பேன், 1000 பெண்களின் நடுவில் நிர்வாணமாக ஆடுவேன் என்று சொன்னேன். கிருஷ்ணகிஷோரின் மனைவி அவரிடம், உங்களுக்கு யாரிடம் எதை பேசுவது என்பது கொஞ்சம் கூட தெரியவில்லை. ராமகிருஷ்ணரிடமா இவ்வாறு கேட்பது என்று கோபித்து கொண்டாள். இந்த நிலை ஏற்பட்டால் காமம், கோபம் போன்றவை எரிந்து விடுகின்றன. உடம்புக்கு எதுவும் ஏற்படாது. பார்ப்பதற்கு மற்றவர்களின் உடம்பு போலவே காணப்படும். ஆனால் உள்ளே வெற்றிடமாக பரிசுத்தமாக இருக்கும். ஒரு பக்தர் கேட்டார், இறைக்காட்சிக்கு பிறகும் உடல் நிலைத்திருக்குமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏதோ வினைப்பையினை தீர்த்து கொள்வதற்காக சிலரது உடலும் உலக போதனைக்காக சிலரது உடலும் நிலைப்பதுண்டு. கங்கையில் குளிப்பதால் பாவங்கள் தொலைகின்றன, முக்தி கிடைக்கிறது. ஆனால் குருடு மறைவதில்லை. ஆனால் பாவவினை காரணமாக இன்னும் எத்தனை பிறவிகளை எடுக்க வேண்டுமோ அவற்றை இனிமேல் எடுக்க வேண்டியதில்லை. எந்த பிறவி ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பிறவி மட்டும் தொடரும். மேற்கொண்டு பிறவி இல்லை. காமம், கோபம் போன்ற எல்லாம் எரிந்து விடுகின்றன. சில வினைகளை தீர்ப்பதற்காக உடல் மட்டும் நிலைக்கிறது. பண்டிதர் கூறினார், அதைத்தான் சம்ஸ்காரம் என்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், விஞ்ஞானி எப்போதும் இறைவனை கண்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் இப்படி உதாசீனமாக இருக்கிறான். திறந்த கண்களுடனும் அவன் இறைவனை காண்கிறான். சில வேளைகளில் நித்தியத்திலிருந்து லீலைக்கு வருகிறான். சில வேளைகளில் லீலையிலிருந்து நித்தியத்திற்கு போகிறான். பண்டிதர் கூறினார், இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இது அல்ல இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்து நித்திய அகண்ட சச்சிதானந்த பொருளை அடைகிறான். இறைவன் உயிர் அல்ல, உலகமல்ல, 24 தத்துவங்களும் அல்ல என்று அவன் ஆராய்கிறான். நித்திய நிலையை அடைந்த பிறகு இறைவனே இந்த எல்லாமாக ஆகியிருப்பதை, அதாவது உயிர்களாக, உலகமாக, 24 தத்துவங்களாக ஆகியிருப்பதை காண்கிறான். பாலை உரை குத்தி தயிராக்கி கடைந்து வெண்ணெயை எடுக்கிறோம். வெண்ணெயை எடுத்த பிறகு வெண்ணெய் மோரை சேர்ந்தது, மோர் வெண்ணெயை சேர்ந்தது என்பதை அறிகிறோம். உட்சோறு மரத்தை சார்ந்தது, மரம் உட்சோற்றை சார்ந்தது. பண்டிதர் பூதரரை நோக்கி சிரித்தவாறு கூறினார், என்ன புரிகிறதா? இதை புரிந்து கொள்வது கடினம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வெண்ணெய் தயாராகிவிட்டதென்றால் மோரும் தயாராகிவிட்டது. வெண்ணெயை நினைத்தால் கூடவே மோரையும் நினைக்க வேண்டியிருக்கிறது.
ஏனெனில் மோர் இல்லாவிட்டால் வெண்ணெய் எங்கிருந்து வரும்? ஆகவே நித்தியத்தை ஒப்புக்கொண்டால் லீலையையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அனுலோமம் விலோமம். உருவ அருவ அனுபூதியை கடந்தது இந்த நிலை. உருவம் உணர்வு வடிவம், அருவம் அகண்ட சச்சிதானந்தம். இறைவனே எல்லாமாக ஆகியிருக்கிறான். அதனால்தான் விஞ்ஞானிக்கு இந்த உலகம் ஓர் ஆனந்த மாளிகை, ஞானிக்கு இந்த உலகம் ஒரு மாய மாளிகை. ராமபிரசாதர் இந்த உலகம் ஒரு மாய மாளிகை என்று குறிப்பிட்டார். அதை மறுப்பது போல் மற்றொருவர் பதிலளித்தார். உலகம் இது ஓர் ஆனந்த மாளிகை, உண்பேன் குடிப்பேன் கழிப்பேன் நான் இதில். எல்லோரும் சிரித்தார்கள். விஞ்ஞானி இறையானந்தத்தை சிறப்பாக அனுபவிக்கிறான். சிலர் பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். சிலர் பருகி உள்ளார்கள். விஞ்ஞானி பாலை குடித்திருக்கிறான். அதனால் ஆனந்தம் பெற்றிருக்கிறான், திருப்தியும் வலிமையும் பெற்றிருக்கிறான். குருதேவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு பண்டிதரிடம் ஹூக்கா பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பண்டிதரும் தென்கிழக்கு வராந்தாவிற்கு சென்று ஹூக்கா பிடித்துவிட்டு திரும்பி வந்தார். மீண்டும் பக்தர்களுடன் தரையில் உட்கார்ந்தார். குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்து தொடர்ந்து பேசலானார்.